ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவுமே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவோடு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இப்போ உங்களை பார்த்து யாராவது கொஞ்சம் விமர்சித்தாங்க அப்படின்னா அதை நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் பயப்படுவோம்ல. அந்தமாரி பயப்படவே பயப்படாதீங்க. இதை இப்படி பார்த்தா நீங்கள் இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் முழுமையாக சொல்லியிருக்கேன். பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வெகுளியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கள்ளக்கபடம் இல்லாத உலக நடப்புகள் அறியாத ஒரு வெகுளியாக அப்பாவி தன்னத்துடன் சூதுவாத அறியாத தன்மையோடு இருக்கிறது தான். வெகுளியாக இருப்பதற்கான காரணங்கள் பெரும்பாலும் சமூகம், அதுக்கப்புறம் மனோவியல் காரணங்களோட தொடர்புடையது. புதியவர்களோட ஒரு பழகிறதுக்கு ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சங்கடமான சூழ்நிலைகளை தவிர்க்கிறது, தன்னம்பிக்கை இல்லாமல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூக கவலை, அதாவது பிறர் தன்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அச்சம் காரணமாகவே நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு தயக்கம் காட்டுவோம். இது மாதிரி இருக்கிறதா வெகுளியாக இருப்பதற்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெகுளியாக இருக்கிறத நிறுத்துறதுக்கான 5 வழிகள் என்ன அப்படிங்கிறத ஒரு பதிவில் நான் முழுமையாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம நமக்குள்ளேயே ஒரு சுய விழிப்புணர்வை வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட எண்ணங்கள், அதுக்கப்புறம் நடத்தைகளை கூர்ந்து கவனிக்கணும். நான் எப்போது எப்படி வெகுளியாக நடந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். விழிப்புணர்வு இல்லாத வெகுளித்தனம் நமக்கு வாழ்க்கையில் வழியை தான் தரும். விவேகம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம். மற்றவர்களோட கருத்துக்களுக்கு நம்ம எளிதில் அடி பண்ணிடுறதுனால நம்ம சொந்த முடிவுகளை எடுக்கிறதுல சிரமம் உண்டாகும். இதனால் நிறைய வாய்ப்புகள் நம்மளை தவற விட வேண்டி வரும். அப்படிங்கிற போது எப்போதுமே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பழகிக்கங்க. ரெண்டாவதா, நம்மளால் செய்ய முடியாத காரியங்கள் அப்படி இல்லைன்னா நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயங்களை தயக்கமே இல்லாமல் அதை நம்ம சொல்லணும். நம்மளோட நேரத்தையும் சக்தியையும் அது பாதுகாக்கும். இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல கற்றுக்கொள்ளும் போதே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட தேவைகள், அதுக்கப்புறம் எல்லைகளோட மதிக்கிறத ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயங்களில் நோ அப்படின்னு சொல்கிறது கடினமாக இருக்கலாம். ஏன்னா அது மோதலுக்கான ஒரு பயத்தை ஏற்படுது. ஆனால் இது ஆரோக்கியமான ஒரு எல்லையை வரையறுக்கிறது. நம்மளோட சொந்த நலனை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? அதனால கண்டிப்பாக நோ சொல்லி பழகுங்க. நம்மளோட எல்லைகளை நிர்ணயித்திருக்கணும். அதாவது நம்மளோட தேவைகள், அதுக்கப்புறம் உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்ற மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறது ரொம்பவுமே அவசியம். அது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்பவுமே பாதுகாக்கும். இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா சுயநலவாதிகள் அப்படி இல்லைன்னா மோசமான குணமுடையவங்க நம்மளை நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க. கருணை இல்லாமல், அப்புறம் அன்பு, இரக்கம் அதை பற்றி நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்து கவனிக்கணும். சுயமரியாதையை பேணுறது மற்றவர்களோட இருக்கிற உறவுகளில் ஆரோக்கியமான வரம்புகளை நீங்கள் உருவாக்கிக்கணும். அதாவது உங்களோட பர்சனல் விஷயங்கள்லையுமே அவங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் நிர்ணயிக்கணும். 4வது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை நாமே மதிக்க தொடங்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளோட திறமைகள், அதுக்கப்புறம் மதிப்பு ஆகியவற்றில் முதல்ல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதாவது முதல்ல நாமே நம்பணும். நாமே மதிக்க தொடங்கும் போது தான் பார்த்திங்கன்னா மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. இது நம்மளோட சுயமதிப்பை அதிகரிக்கும். நம்ம மற்றவர்களை மதிக்கவும் வழிவகுக்கும். 5வதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நீங்கள் வரவேற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவர்கள் கூறும் விமர்சனங்களை எதிர்மறையாக நம்ம பார்க்காம நம்ம மேம்படுத்தி கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை அதை பார்த்துக்கொள்ளணும். திறந்த மனதுடன் விமர்சனங்களை காது கொடுத்து கேட்கணும். நம்ம வெற்றி பெறுறதுக்கு பார்த்திங்கன்னா வெகுளித்தனத்தை மொத்தமாக அழிக்க வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதோட சேர்ந்து பல பகுத்தறிவுகளையும் நம்ம கொஞ்சம் பயன்படுத்தணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அதிகமாக பாதிக்கப்படாமல் இருக்கும். மனதளவில் உறுதியாக இருக்கிறது மக்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அவர்கள் தேவைக்காக பயன்படுத்திட்டு நம்மளை மன வருத்தத்தில் ஆழ்த்தாமல் இருக்கிறதுக்கு உதவும். அது இல்லாமல் நமக்கு மரியாதையும் கிடைக்கும். அதனால் நம்ம இந்த மேற்கொண்ட அந்த 5 வழிகளை பின்பற்றி உங்களை யாராவது வெகுளியாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருந்துக்கோங்க. அப்படி வெகுளியாக பார்த்தாலும் நாம் எப்படி அந்த இதில் இருந்து வெளியே வரணும், நம்மளோட லிமிட்டை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம மனதில் ஒரு உறுதியாக வச்சுக்கணும். இனிமேல் யாராவது உங்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ணாங்கன்னா பயப்படாதீங்க. இந்த 5 வசனங்களையும் நீங்கள் உங்களோட மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க. ஃபைனலாக அது 5 என்ன அப்படிங்கிறத நான் மேற்கோள் மட்டும் சொல்கிறேன். சுய விழிப்புணர்வை நம்ம வளர்த்துக்கணும். இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ரொம்பவுமே கற்றுக்கொள்ளணும். 3வதா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளோட எல்லைகளை நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வதா நம்மளை நாமே மதிக்க தொடங்கணும். 5வதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் இந்த வாழ்க்கையில் இந்த 5 வழிகளை பின்பற்றி நம்மளை விமர்சிக்கிறவங்க கிட்டேருந்து நம்ம வெளியே வரலாம். இது போன்ற நல்ல பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். அப்படியே நம்மளோட ஜிம் காட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி.